என்ன அவங்க காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பொய். அதுல இருக்கிற பல டிராமாக்கள் வந்து எனக்கும் என்னுடைய ஃபேமிலியை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நான் ஆர்த்தி ரவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு அதனுடைய பலனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னால சொல்ல முடியல எவ்வளோ வருத்தங்கள் எனக்குள்ள இருக்கு. அது மட்டும் கிடையாது, எல்லாருக்காகவும் நான் பொறுத்துட்டு இருக்கிறது ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தைகளுக்காக மட்டும்தான். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நான் செத்து போயிருப்பேன். ஈவன் நான் செத்து போனா கூட இவங்க எல்லாரையுமே நான் முடிச்சுட்டு தான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ரவிமோகன் குடுத்திருக்கிற பிரஸ் மீட் தான் இன்னைக்கு எல்லாரையுமே கண் கலங்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன கூட கண் கலங்க வைக்கிற அளவுக்கு இருக்கிறது ரவிமோகனோட பிரஸ் மீட் தான். அந்த பிரஸ் மீட்ல தன்னுடைய இந்த மன உளைச்சலுக்கு காரணமான ஆர்த்தி ரவியை பத்தி நிறைய விஷயங்களை ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிஸ்ட் அவுட் பண்ற நிறைய பேர் இன்னைக்கு ரவிமோகனுடைய அந்த நல்ல குணங்களை பத்தியும் அவர் பட்ட கஷ்டங்களை பத்தியும் வலிகளை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 4 தடவை சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன நானே நான் பல தடவை ஹர்ட் பண்ணியிருக்கிறேன். இதுல இருந்தெல்லாம் என்னை சேவ் பண்ணினது யார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆர்த்தி ரவிக்கும் ஜெயம் ரவிக்கும் மேரேஜ் ஆகி நிறைய வருடங்கள் ஆனாலும் 45 வயதை கடந்த ஜெயம் ரவி வந்து இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை ஓப்பன் பண்ணது மட்டும் கிடையாது, உடஞ்சி அழுதுருக்காரு. அதில் அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆர்த்தி ரவி மட்டும் இல்லை, அவங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலி பற்றின நிறைய விஷயங்களை நான் கையில் வச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறது ஆதாரம் மட்டும்தானே, அந்த ஆதாரத்தை நான் தக்க சமயத்தில் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன். அப்போ உங்களுடைய முகத்தை நீங்கள் எங்கே வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். என்னங்க பண்ணனா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கெனிஷாவை மீன் பண்ணியிருக்காரு. அவள் எனக்கு ஒரே ஒரு நல்லது பண்ணனா, அதனால தான் அவள் இவ்வளோ சஃபர் ஆயிருக்கா. அவள் ஒரு ஹீலிங் தெரபிஸ்ட். ஆனால் அவளை கூட சைபர் புல்லிங் அப்படிங்கிற பேரில் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு இந்த ஊரை விட்டே ஓடுற அளவுக்கு பண்ணிட்டீங்க. இன்னும் என்னதான் வேணும் உங்களுக்கு? அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு காற்றை கூட நான் வந்து சுதந்திரமாக சுவாசித்தது கிடையாது. இந்த 2 வருடங்களாக தான் ஒரு நல்ல காற்றை நான் சுவாசிக்கிறேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? இன்னும் எவ்வளவுதான் என்ன நீங்க கார்னர் பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட நான் கல்யாணம் ஆன இந்த 20 வருஷங்களா எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளையா நான் அழுவுறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. ஈவன் நான் செத்து போயிடலான்னு அப்படின்னு கூட என் கையை நான் பல தடவை ஹர்ட் பண்ணியிருக்கேன். என்ன நானே வருத்திருக்கேன். ஆனால் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நான் கெனிஷாவை மீட் பண்ணேன். இன்னைக்கு பல பேர் சொல்கிறாங்க கெனிஷாவுக்கு ஏதாவது ஒன்று அவங்கள கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இன்னைக்கு பர்ஸ்ட் அவுட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து இயர்லி வந்து 50 lakhs அதை நான் தான் கட்டிகிட்ருக்கேன். அவனுடைய செஸ் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு என்னுடைய மொத்த அந்த வருமானத்தையும் போட்டு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டியிருக்கேன். எல்லாத்தையும் இன்னைக்கு என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே அவங்க வசம் கொடுத்தது மட்டும்தான் என்னுடைய முதல் தப்பு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஆர்த்தி ரவிக்கு சப்போர்ட்டிவாக நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுகிறாங்க. இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண வைக்க தெரியாதா? நிறைய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு காசு கொடுத்து இது மாதிரிலாம் எனக்கு வேண்டாம், அசிங்கம், கேவலம். எனக்கு தேவை சுதந்திரம், நிம்மதி. அது மட்டும் கிடையாது, யாருக்காகவும் என்னுடைய பசங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க என்னுடைய ரத்தம், என்னுடைய உயிர். அவங்கள நீங்கள் பார்க்க விட மாட்டுறாங்கங்க. பவுன்சர்ஸ் போட்டு கூட அனுப்புகிறாங்க. அதை விட ஒரு முக்கியமாக பசங்க கிட்ட ஃபோன் பண்ணனா கால் அட்டன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. வேலைக்காரங்களை விட்டு ரிப்ளை பண்ண சொல்கிறாங்க. அவங்க இல்லை, அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஆர்த்தி ரவி நிறைய இடங்களுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அதாவது அப்பாவை பிரிஞ்சுட்டு பசங்க ஜாலியாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஃப்ரேம் பண்ணுறாங்க. பட் இட்ஸ் ஆல் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஆர்த்தி ரவியோட எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 3 lakhs கிட்ட அவங்க செலவு பண்ணுறாங்க. அவங்களோட ஹேர்டூலேருந்து ட்ரெஸ்ஸஸ்லேருந்து அவங்களுடைய ஆக்சசரிஸ் எல்லாமே ரொம்பவும் காஸ்ட்லி. கிட்டத்தட்ட 40 lakhs வந்து மந்த்லி பேமெண்ட்டாக என்கிட்ட அவங்க கேட்டாங்கல்ல. அந்த 40 lakhs அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது. 1 crore மந்த்லி இருந்தால் கூட அவங்களுக்கு பத்தாது. ஒரு ஒரு புருஷன் அப்படின்னா அவங்களுக்கு சுதந்திரம், தனிமை அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 1% அந்த திருமண வாழ்க்கையில் வேணும். ஆனால் நான் ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கி ஏதாவது கார்டை ஸ்வைப் பண்ணால் கூட அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பில் போயிடும். உடனே எனக்கு கால் வரும். இது ஏன்
எதுக்கு? என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு தான் நான் அந்த ₹100க்கு ஒரு பொருள வாங்க முடியும். அது மட்டும் கிடையாது. இந்த மாரி நெறைய விஷயங்கள சொல்லலாம். என்ன அவமானப்படுத்துனது, என்ன கார்னர் பண்ணுறது, என்ன வந்து ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ப்ராடக்ட் மாதிரி அவங்க கம்பெனிக்கே நான் வந்து படம் பண்ணி குடுக்கணும். யார் காசு குடுத்தாலும் வாங்கிக்கணும். நெறைய காசு வாங்கணும். காசு, 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 காசு. என்னங்க காசு? இப்போ உங்கள புதைக்கும்போது உங்களுடைய அந்த பணம், அந்த லக்ஸுரி, அந்த எக்ஸ்பென்சஸோடயாங்க உங்கள புதைக்க போறாங்க. ஈவன் வந்து ஒரு ஒண்ணுமே கிடையாது. தலைமுடி கூட கூட வரது அப்படிங்கிறது டவுட்டு தான். அப்படிங்கிற பட்சத்தில இவ்ளோ கேவலமா காசு, காசு, காசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு நல்ல பேரண்ட்ஸ் வாச்சாங்க. ஆனா, அவங்க என்னுடைய பலத்த பிராட் அப் பண்ண விதம் தான் நான் தப்புன்னு சொல்லுவேன். என்ன நல்லவனா வளர்த்துட்டாங்கங்க. அதுதான் என்னுடைய அப்பா, அம்மா பண்ண தப்பு. அப்பவே என்னுடைய அம்மா என் கால பிடிச்சு கெஞ்சினாங்க. இந்த குடும்பம் வேணாம், இந்த ஃபேமிலி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய கல்யாணத்துக்கு அச்சத போடும்போது கூட இப்படி தான் போட்டாங்க. நாசமா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் நாசமா போயிட்டேங்க. சுத்தமா நாசமா போயிட்டேன். ஏன் உயிர் வாழ்றேன்னு எனக்கே தெரியல. காசு, பணம் என்ன மென்டாலிட்டில நான் இருக்கிறேன், எது வேணும், நான் இன்னைக்கு ஒரு கடன் இருக்கு. நடிக்க பட வாய்ப்பு இல்ல. ஓப்பனா சொல்றேன். கடன் இருக்கு. பட வாய்ப்பு கிடையாது. இதுவரைக்கும் சம்பாரிச்சு சேர்த்து வச்சது எல்லாமே எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட இருக்கு. இப்போ போலீஸ் இப்போ கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அத நான் ஒரு பக்கம் டேக்கிள் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ், இன்னொரு பக்கம் என்னுடைய குழந்தைங்கள என்னால நினைச்சா கூட பார்க்க முடியல, பேச முடியல. ஸ்கூலுக்கு போய் பார்க்கலான்னா கூட பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேங்க. அது அது கூட பரவால்ல. என்னுடைய ஃப்ரெண்டு கார்த்தி அவன் சொன்னான், "இவன் ரொம்ப மனவலியில இருக்கிறான்." அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைங்க. இவ்ளோ இவ்ளோ அவங்களுடைய அந்த பவரையும் தாண்டி கார்த்தி, விக்ரம், ஐஸ்வரி கணேஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பிரபுதேவா சார்ன்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட்டிவா நின்னாங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஆனா அவங்களுடைய நேம நான் இங்க மென்ஷன் பண்ணக்கூடாது தான். ஆனா நான் எனக்காக நின்னாங்க. என் ஃப்ரெண்டு கார்த்தி எனக்காக பேசினா. விக்ரம் சார் எனக்காக பேசினாரு. அது மட்டும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பொம்பள நேம நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அவ வந்து என்ன பத்தி பேசுறா. என்ன பத்தி பேசுறதுக்கு அவளுக்கெல்லாம் அந்த அந்த இட்லி நடிகைக்குலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, யார அவரு மீன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குஷ்பு மேம தான் மீன் பண்றாங்க. ஏன்னா நெறைய இடத்துல வந்து குஷ்பு மேமும், ராதிகா மேமும் வந்து ஆர்த்தி ரவிக்கு சப்போர்ட்டிவா நெறைய விஷயங்கள பேசியிருக்காங்க. ஏன்னா உனக்கு கெனிஷா வந்து இந்த வயசுல வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. நீ ஒரு பாடகி கூட இப்படி ஊர் சுத்துறியே உனக்கு கேவலமா இல்லையா? நல்ல குடும்பத்துல தான் நீ பொறந்தியா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன மட்டும் இல்ல, என்னுடைய பேரண்ட்ஸ் முதற்கொண்டு வந்து இழுத்து வச்சு பேசினாங்க. அந்த பொம்பளையால கிட்டத்தட்ட கொஞ்சம் 3 குடும்பங்கள் வந்து நாசமா போயிருக்கு. அது என்ன பத்தி பேசுது. ராதிகா அதுவே ஆல்ரெடி வந்து செகண்டோ, தேர்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல இருக்கு. இவங்கலாம் ரொம்ப யோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க எல்லாருமே ஆர்த்தி ரவி ஃபேமிலியோட ரொம்ப டியரஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து என்ன கார்னர் பண்ணி பேசுறாங்க. நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொன்னா கூட நான் சாதாரணமா சாக மாட்டேன். எல்லாரையும் முடிச்சு விட்டுட்டு தான் சாவேன். அது மட்டும் கிடையாது. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே நெறைய பேர் அவங்க சம்மந்தமான நெறைய விஷயங்கள குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே. இதெல்லாம் வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய இஷ்யூவ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கோவமா, ஆக்ரோஷமா வந்து ஜெயம் ரவி பேசியிருக்காரு.